வெல்கம் பேக் டு ஹாப்பி ஃபில்லிங் தமிழ். இப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் மிளகாய் பஜ்ஜி பண்ண போகிறேன். மிளகாய் பஜ்ஜி வந்து நான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், முழுசாக போடாமல். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோவா இறங்காது அப்படின்றதுக்காக. ஒரு டம்ளர் கடலை மாவு, 1/4 டம்ளர் எந்த டம்ளரை நம்ம மெஷர் பண்ணமோ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் வந்து அரிசி மாவு. இது வந்து தேவையான அளவு உப்பு. இது வந்து கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து காரத்துக்கு வெறும் மிளகாய் பொடி. அது இல்லாமல் ஒரு சிட்டிகை வந்து டைஜஷனுக்காக பெருங்காயம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டேன். விஸ்க் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஏன்னா அப்போ தான் அது எல்லாமே நல்லா கலக்கும். உப்பெல்லாம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ரெண்டாவது வந்து உப்பெல்லாமும் அந்த நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எல்லா கடலை மாவு அரிசி மாவுலலாம் போய் சேரும். அதனால தான் நான் விஸ்க் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வரணும். கலந்துட்டு காமிக்கிறேன். இப்போ பெரிய கடாயில் நான் எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் இருந்துட்டா அப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 5 நிமிஷம் தான் சூப்பரான சுவையான கார பஜ்ஜி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குற கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை, டேக் கேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.